காலைல சாப்பாடு பார்த்தீங்கன்னா தயிர் சாதமும் மிதுக்கு வத்தல் ஊறுகாய். தயிர் சாதம் வந்து இன்றைக்கி வந்து செய்முறை சொல்ல போகிறேன், எப்படி செய்யணும்னு சொல்லி. இதேமாரி நீங்கள் வீட்டில் வந்து செஞ்சு நம்ம பிள்ளைகளுக்கு கொடுங்க. அது சின்ன பிள்ளைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த தயிர் சாதத்தை வந்து. தயிர் சாதம் எப்படி செய்யணும்னு பார்ப்போமா? அப்போ வாங்க போவோம். சாப்பாடை வந்து நல்லா கொலையாக வச்சுக்கிடணும், வடிக்கக்கூடாது. கொலையாக வச்சுட்டு மிதுக்கு வத்தல் பொரிச்சிருக்கும். அதே எண்ணெயில் பார்த்தீங்கன்னா கேரட்டு பொட்டுசாக வெட்டி இருக்கணும், இஞ்சியும் பொட்டுசாக வெட்டி இருக்கணும், வெட்டி வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து கடுகு போட போகிறோம். கடுகு கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் இஞ்சியும் கேரட்டும் பொடுசாக வெட்டியிருக்கோம், அதை நல்லா போட்டு வதக்கணும். கேரட்டும் இஞ்சும் எவ்வளோ பொடுசாக வெட்டி தாளிச்சிருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் வதக்கக்கூடாது, பச்சை மிளகாய் பச்சையாகவே உள்ள தட்டிட வேண்டியதான். தயிர் 1.5 கிலோ அரிசிக்கு 1.5 லிட்டர் தயிர் ஊற்றணும். தயிர் ஆட் பண்ணிடும். இஞ்சியும் கேரட்டும் நல்லா வதங்கிடுச்சு, கருவேப்பிலை போட்டு இப்போ சாப்பாட்டில் ஊற்றிடும். மல்லி இலை பொட்டுசாக வெட்டியிருக்கு. நம்ம வந்து வெட்டு எல்லாமே பொடி வெட்டால் தான் விழணும், பெருசாக வெட்டக்கூடாது. மல்லி இலை போட்டாச்சு, பொட்டுசாக வெட்டியிருக்கோம். இப்போ நல்லா கிண்டி கிளறி விட்டுற வேண்டிதான். 1.5 லிட்டர் தயிருக்கு அப்புறம் பால், முக்கால் லிட்டர் பால் ஊற்றணும். நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் ரெடி ஆயிடுச்சு தயிர் சாதம். சூப்பராகிடுச்சு. பார்த்துக்காங்க அப்படி இருக்குன்னு. நம்ம நண்பர் முத சாப்பாடு போட்டு சாப்பிட்றாரு, தயிர் சாதம் மொத ஆளாக சாப்பிட்றாரு. சாப்பாடு எப்படி இருக்கு?